வீரா come on வீரா உனக்கு ஒண்ணாகாது come on get up வீரா டாக்டர் ஐசியூக்கு கொண்டு போங்க அர்ஜென்ட் ஆபரேஷன் பண்ணனும் வெரி கிரிட்டிக்கல் பொசிஷன் பல்ஸ் ரேட் கீழ போயிட்டு இருக்கு சர்ஜன் வரது கொஞ்ச நேரம் ஆகும் மேடம் டாக்டர் தான் இமிடியேட்டா ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அது இல்ல மேடம் ஷிஃப்ட் செய்றீங்களா இல்லையா பாசத்திலையும் நம்பிக்கையிலையும் இந்த தடவையும் என்ன ஜெயிக்க வச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போலாமா? இங்க வாடி. பானு, உங்க ஊர் மக்களும் உங்க பசங்களும் உங்க கூட இருந்தா போறோம்ல. இவளே எதுக்கு உங்களோட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என் பொண்ணு என் கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? இப்போ இவளே என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனி மரமா ஆக்கணும்னு பாக்குறீங்கல்ல? சிச்சி வாடி. ஆமா, மக்களுக்கு கடவுள் மாதிரின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணி வச்சு என் கழுத்தை அறுத்துட்டேன். சரி, என்ன நல்லா பாத்து பாருன்னு பார்த்தா எப்ப பாரு ஊர் ஜனங்க பாட்டு தான் பாடிட்டு இருக்காரு. ஜனங்களுக்கு அவர் சாமிதான், ஆனா உனக்கு தான் அது புரியல. அவர் என்ன உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன் நான் சொன்னாரு? எல்லாம் என் தலை எழுத்து. வாடி. அண்ணா அண்ணா சொல்லி மறுபடியும் அங்க கிட்ட போனா உன் காலை உடைச்சிடுவேன். ஒழுங்கா ரூம்ல படு. தங்கச்சி தங்கச்சி அண்ணா ஓடியா 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 வா சீக்கிரம். சேலையும் கொடுத்தோம், மப்படிக்க சரக்கும் கொடுத்தோம். அப்படி இருந்தோம் இந்த தடவையும் நம்மளால ஏன்டா ஜெயிக்க முடியல? நம்ம மக்களுக்கு கெட்டது மட்டுமே செஞ்சோம், அவன் நல்லது செஞ்சிருக்கான். அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஜனங்களுக்கு அவன் மேல உயிர் மாமா. அவருக்கு பொண்ணு மேல ரொம்ப உயிர். அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால கோயில்ல அன்னதானம் பண்றாங்க. நாமளும் போவோம், மாலை போட்டு மரியாதை செஞ்சுட்டு வருவோம். எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போவோம். வணக்கம். அப்பா, எனக்கும் இந்த மாதிரி எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு போடணும், உங்களுக்கு நான் இருக்கேங்கிற நம்பிக்கையை உருவாக்கணும். எலெக்ஷன்ல உன்னை ஜெயிக்க வச்சதும் என்ன தோக்க வச்சதும் அந்த தெய்வம் தானே. அதனாலதான் அவரோட சன்னிதானத்திலே உனக்கு மரியாதை கொடுக்க வந்திருக்கேன். மக்களுக்காக வாழ்றதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அவங்களுக்காக சாகிறதுலயும் அதே மாதிரி சந்தோஷம் இருக்கு. ஒரு கண்ல மக்களை, இன்னொரு கண்ல தங்கச்சியையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிப்பா, சித்தி என்ன அம்மா மாதிரி
மக்கள் கிட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்பா. வீரா வீரா அப்பா தங்கச்சி வா. அம்மா நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத வா. அம்மா நான் வர மாட்டேன். எதுக்குடா இங்க வந்தீங்க? சித்தி நீங்களும் தங்கச்சியும் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. உங்க அப்பா இருக்கும்போதே நான் அங்க வரல, இனிமேலும் நான் அங்க வர இந்த மாட்டேன். பசங்களுக்கு யார் இருக்காங்க? அவங்க கூட போடி. அங்க போய் உட்காந்து நான் என்ன செய்யறது? இருந்த அத்தனை சொத்தையும் ஊர் ஜனங்களுக்கு எழுதி வச்சுட்டாரு. இப்ப இருக்கிறது இவங்க அம்மாவோட சொத்து மட்டும்தான், அது இவங்களுக்கு தான் சொந்தம். இந்த பிள்ளைங்களோட சொத்தை என்ன போய் அனுபவிக்க சொல்றியா? நீங்க போங்கடா. சித்தி 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 பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்கிக்கோங்க. எங்களுக்கு எதுவும் வேணாம், நீங்களும் தங்கச்சியா இருந்தா போதும். ஆமா பானுமதி, அவங்கள பார்த்தா பாவமா இருக்குமா. நீ முதல்ல வாய மூடு. இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி உங்க சொத்தெல்லாம் நான் அபகரிச்சிட்டேன்னு நாளைக்கு இந்த ஊர் என்ன கேள்வி பேசும். டேய் நீங்க கிளம்புறீங்களா இல்ல நானே இவ்வளவு தண்டவாளத்துல விழுந்து சாவணுமா? வேணா சித்தி, நாங்களே போயிடும். அண்ணா தங்கச்சி அம்மா கிட்ட சொல்லிட்டு நீ இங்கே இருந்துருமா. அப்படின்னா இனிமேல் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, அப்பதான் பச்சை லீவுக்கு ஊருக்கு வருவேன். காரணம் இல்லாம யாரையும் அடிக்க மாட்டேன், இது உன் மேல சத்தியம் தங்கச்சி. உன் அண்ணன் நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் நீ அவரை ஒரு மனுஷனா கூட மதிக்கவே இல்லை. ஆனா அவரோட உயிருக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே எப்பவோ பிராக்டிஸை விட்டு நீ இப்ப மறுபடியும் டாக்டரா மாறி இருக்க. உயிரை காப்பாத்துறது ஒரு டாக்டரோட கடமை தான். ஆனா அந்த உண்மையை உன் புருஷன்கிட்ட கூட சொல்லாம விட்டுட்டியேம்மா. என் புள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்போ உனக்கு உறவுக்காரவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன். தேவாவுக்காக இப்ப கண்ணீர் விடுற நீ அன்னைக்கு அண்ணன் இருக்கான்னு ஏமா சொல்லாம போன? மிஸ்டர் ஷியாம் சார், தங்கச்சிக்காக தங்கச்சி குடும்பத்துக்காக உங்ககிட்ட செக்யூரிட்டியா சேர்ந்த தேவா யாருன்னு நினைச்சீங்க? சார் மொத்த உலகத்துக்கும் தெய்வங்கள் இருக்காங்க, கிராமத்துக்கும் தெய்வங்கள் இருக்காங்க. அதே மாதிரி சதாசிவபுரத்துக்கு அவர்தான் தெய்வம். வரம் கொடுக்கிற தெய்வம் இல்ல, உயிரை கொடுக்கிற தெய்வம். தேவைப்பட்டா உயிரையும் எடுக்கிற தெய்வம். சார் அவரு வீரபாண்டிய கட்ட பொம்மன், கிரீடம் இல்லாத இளவரசன், சிம்மாசனம் இல்லாத மகாராஜா, கேரக்டர்ல ராஜராஜா. நாணயத்தோட ஒரு பக்கம் தலை, இன்னொரு பக்கம் பூ இருக்கிற மாதிரி இந்த சதாசிவபுரத்துக்கு நல்லதுக்கு வீரா, கெட்டதுக்கு விருமாண்டி, தொரப்பாண்டி. 50 கோடியா? ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு 50 கோடி எதுக்கு? அந்த வீரா தடையா இருப்பான்ல. மக்களுக்கு உபயோகப்படுற விஷயத்த வீரா தடுக்க மாட்டானே. மக்களுக்கு பயன்படுதோ இல்லையோ அந்த ஊரை காலி பண்ணி ஆகணும். இதுதான் உங்க சதாசிவபுரம் ஊரு. பக்கத்துல இருக்கிறது தாமிரபரணி ஆறு. நான் தெர்மல் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா இந்த ஊர்ல பாதி அழிஞ்சிடும், இல்ல ஆறு கூட விஷமாயிடும். முக்கியமா விவசாய நிலங்கள் தரிசாயிடும். சோ அந்த வீரா அதை தடுப்பான். பெத்த தாய் தகப்பனை விட வீரா அந்த ஊரை ரொம்ப நேசிக்கிறான். வீரா இல்லாத ஊரை பார்க்கணும் போல இருக்கு. இந்த டீலுக்கு சம்மதிக்கிறோம். செல்லக்குட்டியில நீ நல்லா இருக்க மாட்டடா, மண்ணோட மண்ணா போற போறம்போக்கு. என்னடி ரொம்ப பேசுற? உங்கள மாதிரி பரதேசிங்களுக்கு குடிக்க கஞ்சி இருக்கோ இல்லையோ, வாய் மட்டும் ரொம்ப நீளம். போடா போ. பொம்பளன் கூட பார்க்காம என்ன எட்டி வந்துட்டா போற நீ. எங்கள மாதிரி ஏழை பாழைங்களை காப்பாத்துற தெய்வம் வீரரா.